This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியான மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிங்கிள் பெல் ஐஸ்ட் அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஒரு காமெடி ஐஸ்ட் த்ரில்லர் படமாக எடுத்திருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில திருட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்காக ஜெயிலில் இருந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு சில சின்ன சின்ன திருட்டு அப்படின்றது இவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம படத்தோட ஹீரோவும் நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருட்டு பண்ணுறதுக்காக பிளான் ஒன்று போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் டைம் பீரியடில் இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு அதிகமாக வருது. ஸோ அதே மாதிரியான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்திருக்கு. புதுசாக எதுவுமே இருக்காது. ஹியூமர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸோட சீசன் 5. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 4 எபிசோட் மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 4 கண்டினியூட்டியாக இந்த சீரிஸோட சீசன் 5 வந்துட்டு தொடருது. அதாவது சீசன் 4ல் உண்மையிலே இறந்து போகிற மாதிரி காமிச்ச வேக்னாவை பார்த்தீங்கன்னா சீரிஸில் இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஒரு பிளான் போட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஆர்மி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி அந்த இடத்த வந்துட்டு ஒரு சில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம நான்சியோட சிஸ்டரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரீச்சரை வந்துட்டு தூக்கிட்டு போயிடுது. ஸோ அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சொன்ன சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸுமே வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மூவிஸோட அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.